மகத்துவம் நிறைந்த நாளிலே நம் உயிரினும் மேலாக மதிக்கக்கூடிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தினர் மீதும் சஹாபாக்கள் சஹாபிய பெண்மணிகள் மீதும் கடமையான ஜும்ஆவை நிறைவேற்றுவதற்காகவும் அல்லாஹ்வுடைய மன்னிப்பை பெறுவதற்காகவும் அமர்ந்திருக்கின்ற நம் மீதும் அந்த வல்ல இறைவனின் வற்றா கருணையும் அவனது கிருபையும் அவனது மன்னிப்பும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக தந்தையின் கடமை என்ற தலைப்பு ஜும்மா உரையாக எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்தில் வாழுகின்ற ஒவ்வொரு தந்தையும் தன்னுடைய குடும்பத்தினருக்கு தலைவராக இருக்கின்றார். கணவன் மனைவி என்கின்ற உறவு ஏற்படும் பொழுது அந்த திருமணம் என்கின்ற உடன்படிக்கையின் போது ஆண்மகன்தான் பெண்மகளுக்கு மகர் தொகையை வழங்கக்கூடியவனாக இருக்கின்றான். ஆத்து நிசாக்க சதுகாத்து ஹின்ன நிகழா. ஒரு ஆண் என்பவன் திருமணம் முடிக்கும் பொழுது மகர் தொகையை மனமுவந்து வழங்க வேண்டும் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் பச்சிலம் குழந்தைக்கு விளங்குவது போல இறைவன் சொல்லுகின்றான். அப்போ இந்த கணவன் மனைவி என்கின்ற உறவு ஏற்படக்கூடிய இந்த திருமண பந்தத்தில் ஒரு ஆண்மகன்தான் மனக்குடையை வழங்கக்கூடியவனாக இருக்கின்றான். பெண்மகள் என்பவள் அந்த மகரை பெறக்கூடியவளாக இருக்கின்றாள். ஒரு ஆண்மகன் என்பவன் தந்தை என்பவன் ஒரு குடும்பத்தினுடைய தலைவனாக இருக்கின்றான். அல்லாஹ் அந்த கிரீடத்தை ஒரு ஆண்மகனுக்கு தருகின்றான். ஒரு இடத்தில் இறைவன் பேசுகின்றான், குடும்பத்தை நிர்வகிப்பதிலே அவர்கள் தலை சிறந்தவர்களாக இருக்கின்றார்கள். ஏனென்றால் அவர்கள் உங்களுக்கு உணவளிக்கிறார்கள், உங்களுக்கு செலவழிக்கிறார்கள். அதனால் அவர்கள் தலை சிறந்தவர்களாக இருக்கின்றார்கள். ஒரு குடும்பத்தினுடைய அஸ்திவாரம் தந்தை தான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய வசனங்களில் இப்படித்தான் நமக்கு காட்டி தருகின்றான். இப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தினுடைய அஸ்திவாரமாக தலை சிறந்தவனாக தலைவராக இருக்கின்ற ஒவ்வொரு தந்தைமார்களும் தன்னுடைய பிள்ளையை வளர்க்கக்கூடிய விதத்தை மார்க்கம் நமக்கு கற்பித்து தருகின்றது. ஒவ்வொரு தௌஹீத்வாதியும் தன்னுடைய பிள்ளையை எப்படி வளர்க்க வேண்டும், எப்படி வார்த்தெடுக்க வேண்டும், எப்படி இறை அச்சம் உடையவர்களாக உருவாக்க வேண்டும், எப்படி கொள்கைவாதிகளாக உருவாக்க வேண்டும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறையிலே பல வசனங்களில் நமக்கு படிப்பினைகளை வழங்குகின்றான். இன்னைக்கு பிள்ளையை நம்ம படிக்க வைக்கிறோம், பிள்ளை தான் கேட்கக்கூடியதை வாங்கி தருகின்றோம், அவனை பள்ளிக்கூடத்தில் படிக்க வைக்கின்றோம். படித்த பிறகு நல்ல கல்லூரி எது, அந்த கல்லூரியை தேர்வு செய்து கஷ்டப்பட்டு அந்த கல்லூரியிலும் தன்னுடைய பிள்ளையை படிக்க வைக்கின்றோம். இந்த உலகத்தில் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து தன்னுடைய பிள்ளைக்கு பாடுபட்டாவது வியர்வை சிந்தி உழைத்து கஷ்டப்பட்டு ஒவ்வொரு தந்தைமார்களும் தன்னுடைய பிள்ளையை உருவாக்குகிறார்களே, சிரமமானது. சாதாரணமாக ஒரு மனிதர் உழைக்கிறார் என்று சொன்னால் அவர் பல சிரமங்களை வெளியில் சந்திக்கின்றார். வீட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு தெரியாது, வெளியில் அலைந்து பல ஏச்சு பேச்சுக்களை வாங்கி சம்பாதித்து வருவது என்பது மிகப்பெரிய கடினம். உணவு வழங்கணும், செலவழிக்கணும், ஆடை வழங்கணும், வாடகை கொடுக்கணும், பிள்ளை படிப்புக்காக செலவழிக்க வேண்டும். அத்தனை பொறுப்புகளும் ஒரு தந்தைக்கு இறைவன் அப்படிப்பட்ட பொறுப்பை வழங்கி இருக்கின்றான். இந்த உலகத்திற்காக படிக்க வைக்கின்றோம், இந்த உலகத்திற்காக பிள்ளை உருவாக்குகின்றோம். மார்க்கத்தில் எந்த தவறும் இல்லை.
ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில் சொல்லுகின்றான், வல் ஆகிரத்து ஹைரு வ அப்கா. ஒவ்வொரு ஜும்மாவிலும் ஓதுகிறோமே சூரத்துல் அலா என்ற அத்தியாயத்தில் வரக்கூடிய வசனம், வல் ஆகிரத்து ஹைரு வ அப்கா, உங்களுக்கு இம்மையை விட மறுமையே சிறந்தது. இம்மையும் தேவைதான், அதை விட சிறந்தது எது? மறுமை. வல் ஆகிரத்து ஹைருல் லக மினல் ஊலா, உங்களுக்கு இந்த உலக வாழ்க்கையை விட மறுமை வாழ்க்கை தான் மேலானதாக இருக்கின்றது அல்லாஹ் சொல்லுகின்றானே. அந்த மறுமை வாழ்க்கைக்காக, அந்த மறுமைக்காக, ஜன்னத்திற்காக, சொர்க்கத்திற்காக நம்மளுடைய பிள்ளைகளை எந்த அளவிற்கு உருவாக்கி இருக்கின்றோம் என்று ஒவ்வொரு தந்தைமார்களும் தங்களுக்கு தாங்களே பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும். உலகத்தில் கேட்டதெல்லாம் வாங்கி தரும் பிள்ளைக்கு, ஆண் பிள்ளையாக இருக்கட்டும் பெண் பிள்ளையாக இருக்கட்டும், அவர்களை சுற்றுலா தலங்களுக்கு அழைத்து செல்லுகிறோம், அவர்களை படிக்க வைக்கின்றோம், அவர்கள் கேட்கக்கூடியதற்கெல்லாம் செலவழிக்கின்றோம், எல்லாம் இருக்கின்றது. மறுமை வாழ்விற்காக நம்மளுடைய பிள்ளைகளை எந்த அளவிற்கு தொழக்கூடியவர்களாக, இறை எச்சமுடையவர்களாக நாம் உருவாக்கி இருக்கின்றோம் என்பதை ஒவ்வொரு தந்தைமார்களும் பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பிரத்யேகமாக ஒரு தந்தை தன்னுடைய பிள்ளைக்கு எப்படி மார்க்கத்தை போதிக்க வேண்டும் என்று ஒரு அத்தியாயத்தை இறைவன் வழங்கி இருக்கின்றான். அல்லாஹ் பேசுகிறான் என்று சொன்னால் வீணாக விளையாட்டாக பேச மாட்டான். அல்லாஹ் பேசக்கூடிய இந்த குர்ஆனிலே அத்துணையும் படிப்பினை இருக்கின்றது, வரலாறு இருக்கின்றது, பாடம் இருக்கின்றது. நமக்கு அல்லாஹ் திருமறை குர்ஆனை பற்றி சொல்லுகின்றான், கிதாப், இது வேதம், லா ரைப ஃபீஹ், இதில் எந்த சந்தேகமும் இல்லை, ஹுதல்லில் முத்தகீன், முத்தகீன்களுக்கு, இறை அச்சவாதிகளுக்கு இந்த குர்ஆன் என்பது நேர்வழியை காட்டும். ஒரு இடத்தில் இறைவன் சொல்லுகின்றான், யஸ்ஸர்னல் குர்ஆன், இந்த ஒட்டுமொத்த குர்ஆனையும் அல்லாஹ் யஸ்ஸர்னல் குர்ஆன்னு சொல்றான். நம்ம மக்தப் மதரசாக்களில் சின்னஞ்சிறு பிள்ளைகள் படிக்கக்கூடிய அந்த அலிஃப் பா த புத்தகம் இருக்கிறதே, அதை நாம் யஸ்ஸர்னல் குர்ஆன்னு சொல்லுவோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த 6000 சில்லறை இருக்கக்கூடிய வசனங்களை 114 அத்தியாயங்களை கொண்ட ஒட்டுமொத்த குர்ஆனையும் யஸ்ஸர்னல் குர்ஆன்னு சொல்றான் அல்லாஹ். ஃபஹல் மின் முத்தக்கீர், படிப்பினை பெறுவோர் உண்டா? நீ படிப்பதற்கு உனக்கு எளிமையாக இந்த குர்ஆனை வழங்கி இருக்கின்றோம், விளங்குவதற்கு இந்த குர்ஆனை மிகவும் எளிமையாக உமக்கு வழங்கி இருக்கின்றோம், படிப்பினை பெறுவோர் உண்டா? ஒவ்வொரு வசனமும், ஒவ்வொரு அத்தியாயமும், ஒவ்வொரு கொள்கைவாதிக்கும் தந்தைமார்களுக்கும் பெரிய படிப்பினை இருக்கின்றது. இறைவன் தன்னுடைய திருமறையிலே லுக்மான் என்ற அத்தியாயத்தில், லுக்மான் என்ற ஒரு நல்ல மனிதர் தன்னுடைய பிள்ளைக்கு சொல்லக்கூடிய உபதேசங்களை இறைவன் வர்ணித்து பேசுகின்றான், வரிசையாக பேசுகின்றான். ஒவ்வொரு தந்தைமார்களும் தன்னுடைய பிள்ளைகளை இந்தவாறு உருவாக்க வேண்டும், இப்படி சொல்லித்தர வேண்டும், இப்படி இறையச்சத்தை போதிக்க வேண்டும், இப்படி ஈமானை கற்றுத்தர வேண்டும், இப்படி இணைவைப்புடைய விபரீதத்தை போதிக்க வேண்டும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒவ்வொரு தந்தைமார்களுக்கும், ஏன் ஒவ்வொரு தௌஹீத்வாதிகளுக்கும் அல்லாஹ் இந்த படிப்பினை வழங்குகின்றான். அதில் லுக்மான் என்ற மனிதர் தன்னுடைய பிள்ளையை முதலாவதாக அழைக்கின்றார். யா புனைய, எனது அருமை மகனே. ஃபர்ஸ்ட் கூப்பிடும்போது எப்படி பாசத்தோடு கூப்பிடுகிறார். நம்ம பிள்ளைக்கு முதலாவதாக அன்பு காட்டக்கூடியவர்களாக, கடுமை காட்டக்கூடாது. சேட்டை பண்ணது, சொல் பேச்சு கேட்கவில்லை, அதிகமான வரம்புகளை மீறுகிறது என்று சொன்னால் அந்த நேரங்களில் ஒரு தந்தை கண்டிக்க வேண்டும், தவறு இல்லை. முதலாவதாக தன்னுடைய பிள்ளைக்கு வர வேண்டியது அன்பு. அந்த அன்பிலே பெரும்பாலான பிள்ளைகள் கட்டுப்படும், சொல்லித் தருவதை ஏற்றுக்கொள்ளும். எடுத்த எடுப்பிலே கோபத்தை காட்டினோம் என்று சொன்னால் அந்த பிள்ளை எந்த பிள்ளையும் இருக்காது. ஃபர்ஸ்ட் ஒரு விஷயத்தை சொல்லித் தரும் பொழுது அந்த பிள்ளைக்கு பாசம் காட்ட வேண்டும் என்று அல்லாஹ் மறைமுகமாக சொல்லி காட்டுகின்றான். யா புனைய, எனது அருமை மகனே. லுக்மான் தன்னுடைய மகனை முதலாவதாக அழைக்கிற பாசத்திற்குரிய மகனே. ஃபர்ஸ்ட் சொல்லுகிறார், லா துஷ்ரிக் பில்லாஹ், அல்லாஹ்வுக்கு இணை வச்சிராதப்பா. ஃபர்ஸ்ட் சொல்லக்கூடிய அந்த வாசகத்தை பாருங்களேன். எடுத்த எடுப்பிலே லுக்மான் தன்னுடைய மகனுக்கு சொல்லுகிறார், லா துஷ்ரிக் பில்லாஹ், ஒருபோதும் அல்லாஹ்வுக்கு இணை வைத்து விடாதே. ஏன்? இன்ன ஷிர்க லஸுமுன் அலீம், இணை வைத்தல் என்பது இறைவனுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய துரோகம். அதை மட்டும் பண்ணிராதப்பா. நீ கொள்கைவாதியாக இருக்கிறாய், தௌஹீத்வாதியாக இருக்கிறாய், அல்லாஹ்வை ஏற்றவனாக இருக்கின்றாய், ஒருபோதும் நீ லா துஷ்ரிக் பில்லாஹ், இணை வச்சிராத. ஃபர்ஸ்ட் சொல்லக்கூடிய விஷயத்தை பாருங்களேன். பிள்ளைக்கு இப்படி போதிக்கிறோமா?
இணைப்பின் விபரீதத்தை பற்றி சொல்லித் தருகின்றோமா? நீ கொள்கைவாதியாக இருக்கிறாய். யார் யாருக்கோ வழங்காத கொள்கை. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் மனைவிக்கு வழங்கலை, மகனுக்கு வழங்கலையே. தரபல்லாஹு மஸலல் இல்லதீன கஃபரு வ இம்ரத நூஹ் வ இம்ரத லூத். நூஹுடைய மனைவியும் லூத்துடைய மனைவியும் ஒட்டுமொத்த காஃபிர்களுக்கும் முன்னுதாரணமாக காட்டுகின்றோம். எல்லா காஃபிர்களுக்கும் முன்னோடியாக அல்லாஹ் யாரை வைக்கின்றான்? ஒரு நல்லோருடைய நூஹ் அலைஹிஸ்ஸலாம் 950 வருடம் வாழ்ந்தார்கள். எவ்வளவு பிரச்சாரம் செய்திருப்பார்கள். அவருடைய மனைவி இந்த கொள்கையை ஏற்றுக்கொள்ளவில்லையே, ஹிதாயத்து கிடைக்கலையே, தௌஹீது கிடைக்கலையே. ஒட்டுமொத்த காஃபிர்களுக்கும் முன்னுதாரணமாக நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவியை காட்டுகின்றானே, பெற்ற பிள்ளைக்கு இந்த ஹிதாயத்து கிடைக்கலையே. அல்லாஹ் நமக்கு நேர்வழி வழங்கியிருக்கிறான். எவ்வளவு ஒரு பாக்கியம்னு பாருங்களேன். சாமானியமாக இருக்கின்ற நமக்கு இந்த ஹிதாயத், இந்த தௌஹீத், இந்த இஸ்லாம் கிடைத்திருக்கிறது என்று சொன்னால் நாம தேடி செல்லல. வல்லாஹு யஹ்தி மை யஷா இலா சிராத்தி முஸ்தகீம். தான் நாடியவருக்கு நான் தான் நேர்வழியை தருவேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை தேர்வு செய்திருக்கு, நாம தேர்வு செய்யவில்லை. படைத்த இறைவனே நம்மை தௌஹீத்வாதியாக தேர்வு செய்திருக்கிறான். மிகப்பெரிய பாக்கியம். இந்த உலகத்தில் கஷ்டம் இருக்கலாம், நஷ்டம் இருக்கலாம், இழப்புகள் இருக்கலாம், எதிர்ப்புகள் இருக்கலாம், நோய்வாய்ப்பட்டு இருக்கலாம், வறுமை இருக்கு, எது இருக்கிறதா இல்லையோ, நாளை சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய இந்த ஹிதாயத் இஸ்லாமிய இறைவன் நமக்கு வழங்கி இருக்கின்றானே, மிகப்பெரிய பாக்கியம். தன்னுடைய மகனுக்கு முதலாவதாக சொல்லக்கூடியது லா துஷ்ரிக் பில்லாஹ், இணை வைத்து விடாதே. அப்படி சொல்லிட்டு அடுத்ததாக ஒவ்வொரு விஷயத்தையாக கற்பித்து தருகிறார் தன்னுடைய மகனுக்கு. அல்லாஹ் படிப்பனையாக காட்டுகின்றான். அது ஒரு இடத்துல கூப்பிடுது, யா புனைய, திரும்ப திரும்ப யா புனைய, என் அருமை மகனே. அல்லாஹ் என்பவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? அவனுடைய ஆற்றலை பற்றி விளக்குகிறார் தன்னுடைய மகனுக்கு. இறை அச்சத்தை போதிக்கிறார். அல்லாஹ் கண்காணிக்கக்கூடியவனாக இருக்கின்றான். அல்லாஹ் பார்த்து கொண்டு இருக்கின்றான். எப்படி விளக்குகிறார் என்று சொன்னால், ஒரு கடுகு போன்ற ஒரு பொருள் அல்லது அதைவிட சின்ன பொருள் பூமியிலோ வானத்திலோ பாறைக்குள்ளேயோ ஒளிந்திருந்தாலும் அல்லாஹ் அதை வெளிக்கொண்டு வருவான். மனிதனுடைய ஆற்றல் அப்படிப்பட்டதில்லை. ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகளுக்கு முன்னால், ஒரு 10 வருடத்திற்கு 12 வருடத்திற்கு முன்னால் ஒரு விமானம் வானத்தில் பறந்து சென்றது. 200 பேர் கொண்ட பயணிகளை கொண்ட விமானம் பறந்து சென்றது. பறந்து சென்றது எங்கே போனதுனே தெரியல. அவ்வளோ பெரிய விமானம். 200 பயணிகள் என்ன ஆனார்கள்? அமெரிக்கா கண்டுபிடிக்குது, அமெரிக்கா தேடுகிறான், ரஷ்யா தேடுகிறான், விமானம் கிடைக்கலையே. 200 பேர் கொண்ட அந்த பயணிகள் எங்கே சென்றார்கள் தெரியலையே. ஒரு பூமி என்பது, நம்ம வாழக்கூடிய நிலப்பரப்பு என்பது ரொம்ப சின்னது. கடல் பரப்பு தான் பெருசு, முக்கால்வாசி கடல் பரப்பு. அதிலே கால்வாசி தான் நாம் ஆளக்கூடிய இந்த நிலப்பரப்பு என்பது. அந்த நிலப்பரப்பிலும் பெரும்பாலான பகுதி தெரியாது. காடுகள், மலைகள், இருள் சூழ்ந்ததாக இருக்கும், தெரியாது. ஒரு மனிதன் என்பவன் எவ்வளவு பெரிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்தாலும் பெரிய பெரிய செயற்கைக்கோளை விட்டிருக்கிறானே, ஏன் அந்த விமானத்தை கண்டறிய முடியவில்லை? மனிதனுடைய பார்வை, அணிவனுடைய ஆற்றல் அவ்வளவுதான். ஆனால் அல்லாஹ்வுடைய ஆற்றல் எப்படிப்பட்டது? ஒரு சின்னஞ்சிறு கடுகை போன்ற ஒரு பொருள் வானத்திற்குள் ஒளிந்திருந்தாலும் பூமிக்குள் ஒளிந்திருந்தாலும் அல்லாஹ்க்கு தெரியும். இன்னல்லாஹ் லத்தீஃபுன் ஹபீர். அல்லாஹ் நுட்பமானவனாக, நுண்ணறிவாளனாக இருக்கின்றான். தன்னுடைய மகனுக்கு இறை அச்சத்தை போது அல்லாஹ் பார்த்துக்கிட்டு இருக்கான்பா. அல்லாஹ் உன்னுடைய உள்ளத்தில் இருப்பதையும் அறிந்து கொள்வான். நுட்பமானவனாக இருக்கின்றான், இறை அச்சத்தை போதிக்கின்றார். அடுத்து சொல்லுகிறார், யா புனைய, எனது அருமை மகனே, பாசத்திற்குரிய மகனே, அகீமிஸ் ஸலாத், தொழுகை நிலைநாட்டு. இது ஒவ்வொரு வசனத்திற்கும் சம்பந்தம் உண்டு. இணை வைப்பு, தொழுகை, இது ஒவ்வொன்றுக்கும் சம்பந்தம் இருக்கிறது. அகீமிஸ் ஸலாத், தொழுகை நிலைநாட்டு அப்படின்னா என்ன அர்த்தம்? வாரத்திற்கு ஒரு முறை தொழக்கூடியது அல்ல, அல்லது தினந்தோறும் ஃபஜ்ர் தொழுகை விட்டு 4 நேரம் தான் தொழுகிறேன், அது நிலைநிறுத்துவது அல்ல. வருடத்திற்கு பெருநாள் மட்டும் தொழுவது தொழுகை நிலைநிறுத்துவது அல்ல. தொழுகை நிலைநிறுத்துவது, நிலைநாட்டுவது என்பது அந்தந்த வக்து, அந்தந்த நேரத்தில் தொழுகிறோமே, அதுதான் தொழுகையை நிலைநாட்டுவது. அல்லாஹ் சொல்லுகிறான், தொழுகை நிலைநாட்டு. எதற்கு? ஒரு இடத்துல இறைவன் பேசுகின்றான் தொழுகையை பற்றி. இன்ன ஸலாத்த கான அலல் முஃமினீன கிதாபம் மௌகூதா.
தொழுகை உங்களுக்கு நேரம் குறிக்கப்பட்ட கடமையாக இருக்கின்றது. தொழுகை கடமை, அது நேரம் குறிக்கப்பட்டது இறைவன் சொல்லுகின்றான். ஏன் தொழுகை என்பது நேரம் குறிக்கப்பட்ட கடமையாக இருக்கிறது? சிந்தித்து பார்த்திருக்கிறோமா? அந்த தொழுகை தன்னுடைய மகனுக்கு ஏவி இருக்காரே லுக்மான், எதற்கு இறைவன் இந்த தொழுகையை நிலைநிறுத்த சொல்லி இருக்கிறான்? சிந்தித்து பார்த்திருக்கிறோமா? ஒவ்வொரு தொழுகையிலும் எடுத்துக் கொள்ளுங்களேன், என்ன சூரா ஓதுகின்றோம்? சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுகின்றோம், அல்ஹம்து சூரா ஓதுகின்றோம். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இந்த அல்ஹம்து சூரா இல்லாத தொழுகையே கிடையாது. ஃபர்லு தொழுகையில் அல்ஹம்து சூரா உண்டு, சுன்னத் தொழுகையிலும் உண்டு, கிரகண தொழுகையில் உண்டு, மழை தொழுகையில் உண்டு, பெருநாள் தொழுகையில் உண்டு, தஹஜ்ஜத் தொழுகையில் உண்டு, ஜனாசா தொழுகையில் உண்டு. இந்த அல்ஹம்து சூரா இல்லாத தொழுகையே கிடையாது. எல்லா தொழுகையிலும் அல்ஹம்து சூரா இடம்பெற்றிருக்கிறது. தொழுகையை இறைவன் நிலைநிறுத்த சொல்லுகிறான், அந்தந்த வக்தில தொழ வேண்டும் என்று சொல்லுகிறான். என்ன காரணம்? இந்த தொழுகையின் மூலம் இறைவன் ஈமான்தாரியாகவே வாழ்ந்து இவர் ஈமான்தாரியாகவே மரணிக்க வேண்டும் என்று விரும்பித்தான் இந்த தொழுகை இறைவன் வழங்கி இருக்கின்றான். இந்த அல்ஹம்து சூரா சிந்தித்து பாருங்களேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அகிலத்தின் இறைவனாகிய அல்லாஹ் உனக்கு எல்லா புகழும். என்ன, எதற்கு? ஈயாக்க நஅபுது வ ஈயாக்க நஸ்தஈன், உன்னையே வணங்குகிறோம், உன்னிடமே பாதுகாவல் தேடுகிறோம். ரொம்ப முக்கியமான ஒரு வசனம். இறைவா உன்னை மட்டுமே வணங்குகின்றோம், உன்னிடமே பாதுகாவல் தேடுகின்றோம். இந்த ஹிதாயத் நேர்வழி இறைவன் பேசுகின்றான், நமக்கு நேர்வழி வழங்கி இருக்கிறானே. ஒவ்வொரு தொழுகையிலும் நிற்கும் பொழுது இந்த எண்ணம் மக்கள் அல்ஹம்து சூரா ஓதும் பொழுதெல்லாம் ஈயாக்க நஅபுது வ ஈயாக்க நஸ்தஈன், இறைவா உன்னையே வணங்குகிறோம், உன்னிடமே பாதுகாவல் தேடுகிறோம். என்ன மரணம்? அடுத்து இறைவன் பேசுகிறான், இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், இறைவா எங்களை இந்த நேர்வழியிலே வாழச் செய். அல்ல தடம்புரல செய்வானா? ஒவ்வொரு தொழுகையிலும் 5 வக்திலும் ஒவ்வொரு சுன்னத் தொழுகையிலும் இந்த அல்ஹம்து சூராவை ஓதுகின்றோமே, அப்படி ஓதும் பொழுது இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், இறைவா எங்களை நேர்வழியிலே செலுத்தி, நேர்வழியிலே மரணிக்கச் செய், நேர்வழியில் நிலைத்திருக்கச் செய் என்று ஒவ்வொரு தொழுகையிலும் நின்றோம் என்று சொன்னால் அல்லாஹ் விரும்புகின்றான். ஈமான்தாரியாக இவர் வாழணும், ஈமான்தாரியாக இவர் மரணிக்கணும். அதற்காகத்தான் உனக்கு இந்த தொழுகையை கடமையாக்கி இருக்கின்றேன். இறைவன் பேசுகின்றான். தொழுகை தொழக்கூடியவர்களாக இருக்கிறோமா? பிள்ளைக்கு ஏவக்கூடியவர்களாக இருக்கிறோமா? தொழவாப்பா, பருவ வயதை அடைந்து விட்டாய், தொழுகை நிலைநிறுத்து, பள்ளிவாசலுக்கு செல், தொழுகை நிலைநாட்டு, ஃபஜ்ர் தொழுகைக்கு போ சொல்றோமா? நம்ம புள்ள தூங்கட்டுமே விட்டுறோம். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஃபஜ்ர் தொழுகையை பற்றி சொல்லுகிறார்கள், மன்சல்ல சுபுஹ, யார் சுபுஹ் தொழுகையை தொழுது விடுகிறாரோ ஃபஹுவ ஃபீ திம்மத்தில்லாஹ், அன்றைய நாள் முழுவதும் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு. வேறு என்ன வேணும் நமக்கு? சுபுஹ் தொழுகை ஃபஜ்ர் தொழுகையை தொழுது விட்டால் அன்றைய நாள் முழுவதும் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு ஏற்படும். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். ஃபஜ்ர் தொழுகையை தொழுகின்றோமா? பிள்ளைக்கு ஏவுகின்றோமா? ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்படியே இறைவன் பேசுகின்றான், அகீமுஸ் ஸலாத். அதுக்கடுத்து இறைவன் சொல்லுகின்றான், நன்மை ஏவி தீமையை தேடு, வஅமுர் பில் மஅரூஃப் வஅன்ஹு அனில் முன்கர், நன்மையை ஏவி தீமையும் தடு. நன்மையை மட்டும் ஏவாத, தொழுகை மட்டும் அழைப்பு கொடுக்காத, அவன் செய்யக்கூடிய தீமையும் தடு. இறைவன் பேசுகின்றான். அவன பிள்ளை தவறான பாதையில் செல்லுகிறதா, புரியாமல் செல்லுகிறதா, தடுத்து நிறுத்த வேண்டும். பிள்ளை கோச்சிக்கணும், என்னுடைய மகள் கோய்த்துக் கொள்வாள், மகன் கோய்த்துக் கொள்வாள் என்று சொல்லி அவர்கள் கேட்டதையெல்லாம் வாங்கி கொடுப்பது பாசம் அல்ல. அவர்கள் செய்யும் பொழுது தவறாக இருந்தது என்று சொன்னால் அதை தட்டி திருத்துவது ஒரு தந்தையுடைய கடமை, விடக்கூடாது. அல்லாஹ் சொல்லுகிறான், வஅமுர் பில் மஅரூஃப் வஅன்ஹு அனில் முன்கர், நன்மை ஏவி தீமையை தடு. தன்னுடைய மகனுக்கு முக்குமான் அப்படித்தானே போதனை செய்கிறார். நம்முடைய பிள்ளை செய்யக்கூடிய தவறுகளை திருத்துகிறோமா, பாடம் நடத்துகிறோமா? ஒவ்வொரு தந்தைமார்களும் சிந்தித்து பார்க்க வேண்டும். பிள்ளை பள்ளிக்கூடத்துக்கு போகுது, கல்லூரிக்கு போகுது, அதில் ஏற்படக்கூடியதை அந்த பிள்ளையோட முகம் வாடுகிறதா? என்ன காரணம்? ஏன் பிள்ளை ஒரு மாதிரி என்னைக்கு இல்லாத மாதிரி இருக்குது? அந்த பிள்ளையை நாம் பரிசோதித்து பார்த்திருக்கிறோமா? அந்த பிள்ளையோடு நாம் பேசி இருக்கிறோமா? வாலிப வயதை அடையக்கூடிய ஒவ்வொரு ஆண்மகனும் ஒவ்வொரு பெண்மகளும் வரம்பு மீறி சென்று விடக்கூடாது, வழி தவறி சென்று விடக்கூடாது. அந்த பிள்ளை மார்க்க பற்றோடு வருகிறதா, தொழுகை நிலைநிறுத்தக்கூடிய பிள்ளையாக இருக்கின்றதா,
இறையச்சத்தை அந்த பிள்ளைக்கு ஊட்டி வளர்க்கக்கூடியவர்களாகவும் உலகத்தினுடைய நடப்புகளையும் உலகத்தினுடைய அந்த தீமைகளையும் அந்த பிள்ளைக்கு எச்சரித்து கொண்டே இருக்க வேண்டும். அது ஒரு தந்தையினுடைய கடமை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறையிலே ஒரு இடத்தில் சொல்லுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, நம்பிக்கை கொண்டோர்களே. அல்லாஹ் நம்ம தான் அழைக்கிறான். தௌஹீத்வாதிகளே, ஈமான் கொண்டோர்களே, நம்பிக்கை கொண்டவர்கள் அல்லாஹ் அழைக்கிறான். இத்தகுல்லாஹு ஹக்க துகாத்தி. ஒவ்வொரு ரசூலுல்லாஹ் சொன்ன ஒரு வாசனம், குர்ஆன் ஆயத்து. இத்தகுல்லாஹு ஹக்க துகாத்தி, அல்லாஹ்வை அஞ்ச வேண்டிய முறைப்படி நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், நீங்கள் ஒருபோதும் முஸ்லிம்களாக தவிர மரணித்து விடாதீர்கள். இன்னைக்கு தௌஹீத்வாதியாக இருக்கிறோம் என்பது முக்கியம் அல்ல, நாளையும் இருக்கணும். இந்த உடலில் இருந்து ரூஹ் பிரியும் வரை இதே லா இலாஹ இல்லல்லாஹ், ஒரே இறைவன் தான், இதே கொள்கையோடு, இதே இறையச்சத்தோடு, இதே கோட்பாடோடு அல்லாஹ் ஒருவன் தான் இருக்கின்றான், அவன் தான் ரப்பு என்ற இந்த கலிமாவோடு, இந்த ஈமானோடு மரணிக்கிறோமே, அதுதான் முக்கியம். 20 வருடமாக தௌஹீத்வாதியாக இருப்பேன், 30 வருடமாக இருக்கிறேன், 50 வருடமாக இருக்கிறேன் என்பதை காட்டிலும் நாளை ரூஹ் உடலிலிருந்து பிரியுமே, அப்பையும் இந்த ஈமான் இருக்கணும். அப்பதான் ஜன்னத்தை அடைய முடியும். அதற்குத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வழிகாட்டுதல்களை வழங்குகின்றான். என்ன வழிகாட்டு? இணை வைத்து விடாதே, இணை வைக்காமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நீ தொழுகை நிலைநாட்டு, தொழுகை விட்டுறாத. நீ இணை வைக்காமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நன்மையை ஏவி தீமையும் தடு. 2 காரியத்தை செஞ்சுக்கிட்டே இரு. சொல்லிக்கொண்டே இருக்கும் பொழுது தொழுகை நிலைநிறுத்து, பாவம் செய்யாதே, குற்றம் செய்யாதே என்று சீர்திருத்தி கொண்டே இருக்கும் பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த ஈமானிலே இறைவன் தக்க வைப்பான், இந்த ஈமானோட மரணிக்க செய்வான் என்பதற்காகத்தான் அல்லாஹ் ரப்புல் ஒவ்வொரு வசனத்தையும் இந்த அத்தியாயத்தில் பொருத்தி நமக்கு படிப்பனையாக வழங்குகின்றான். ஒவ்வொரு தந்தைமார்களும் தன்னுடைய பிள்ளைக்கு எடுத்துச் சொல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நாம் மரணித்த பிறகு எந்த பிள்ளை நமக்காக துவா செய்யும்? எந்த பிள்ளை இறையச்சத்தோடு வளர்த்தோமோ, எந்த பிள்ளையை மார்க்க பற்றோடு வளர்த்தோமோ, அந்த பிள்ளை நாளை ஜனாசாவில் நம்முடைய தலைமாட்டில் நின்று துவாச்சி சுருளா சொன்னார்களே, ஒரு 3 காரியங்களை சொன்னார்கள். மரணித்த பிறகும் அந்த நன்மை வந்து கொண்டே இருக்கும். 1 சதக்குத்துல் சாரிய, நிலையான தர்மம், பயனுள்ள கல்வி. 3வது ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், சாலிகான பிள்ளைகள் கேட்கக்கூடிய பிரார்த்தனை. அப்படிப்பட்ட பிள்ளைகளாக நாம் உருவாக்க வேண்டும். அந்த பிள்ளை என்பது நாளை நாம் வயதடையும் பொழுது, முதிர்ச்சி அடையும் பொழுது நம்மை அந்த பிள்ளை மருத்துவமனைக்கு அழைத்து செல்வதும், நம்மை பராமரிப்பதும், அது போன்ற நற்காரியங்கள் ஈடுபட வேண்டும் என்று சொன்னால் அந்த பிள்ளைக்கு மார்க்க பற்று என்பது அவசியம். அப்படிப்பட்ட பற்றுள்ளவர்களாக உருவாக்க வேண்டும். அந்த பிள்ளை தான் நாளை மரணித்த பிறகு நமக்காக துவா செய்யும். எந்த பிள்ளையும் துவா செய்யாது. எந்த பிள்ளையை பள்ளியோடு தொடர்புள்ள பிள்ளையாக, தொழுகை உள்ள பிள்ளைகளாக, ஈமான்தாரியாக உருவாக்கணுமோ அந்த பிள்ளை தான் நாளை மரணித்த பிறகும் நமக்கு நன்மை வந்து கொண்டே இருக்கும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு மனிதர், நானா இவ்வளவு நன்மை செஞ்சேன், மூட்டை மூட்டையாக நன்மைகள் இருக்கிறது, எப்படி? வானவர் சொல்லுவார், நீ செய்த நன்மை அல்ல, உன்னுடைய பிள்ளை உனக்காக செய்த துஆ. இந்த குழந்தை செல்வம் என்பது இறைவன் வழங்கிய பொக்கிஷம். அப்படிப்பட்ட பொக்கிஷத்தை இந்த உலகத்திலே மார்க்கப்பட்டுள்ள பிள்ளைகளாக நாம் உருவாக்க வேண்டும், ஈமான்தாரியாக உருவாக்க வேண்டும், தொழுகை உள்ள பிள்ளைகளாக உருவாக்க வேண்டும். அப்படிப்பட்ட பிள்ளைகளாக உருவாக்கி வளர்த்து வார்த்தெடுக்கக்கூடிய பாக்கியத்தை நமக்கும் உங்களுக்கும் இறைவன் தந்தல் புரிவானாக. மறுமையில் மகத்தான வெற்றியை பெறக்கூடிய பாக்கியவன்களாக உருவாக்குவானாக என்று பிரார்த்தித்தவனாக இந்த முதல் உரை நிறைவு செய்கின்றேன். எல்லாமல்ல அல்லாஹ்வின் அடியார்களே, வரக்கூடிய சனிக்கிழமை அல் இர்ஷாத் மகளிர் கல்லூரியினுடைய பட்டமளிப்பு விழா நடைபெற இருக்கின்றது. அதோடு சேர்த்து பொதுக்கூட்டமும் மாவட்டத்தின் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த பொதுக்கூட்டத்திலே ஒவ்வொருவரும், ஆண்களும் பெண்களும், குடும்பத்தோடு கலந்து கொள்ள வேண்டும்.
அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறையிலே ஏற்கனவே சொன்ன அந்த வசனத்திலே இன்னொரு பகுதி இருக்கின்றது. வஅமுர் பில் மஅரூஃப் அன்ஹ அனில் முன்கர், நன்மை ஏவி தீமையை தேடு, வஸ்பிர் அலா மா அஸாபக், அதில் ஏற்படுவதை சகித்துக்கொள், பொறுத்துக்கொள், இன்ன தாலிக மின் அஸ்மில் உமூர், இதுதான் காரியங்களிலே சிறந்தது என்று இறைவன் சொல்லுகிறான். நன்மை ஏவி தீமையை தடுக்கிறீல அல்லாஹ் சொல்லுகிறான். அதனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், எதிர்ப்புகளை, அந்த துன்பங்களை, சிரமங்களை சகித்துக் கொள்கிறாய், அல்லாஹ்வுக்காக சகித்துக் கொள்கிறாயே, அதுதான்ப்பா காரியங்களிலேயே சிறந்த காரியம் என்று இறைவன் சொல்லுகின்றான். சஹாபாக்களை எடுத்துக்கொள்ளுங்களேன். தபுக் போர்க்களத்திலே, அந்த தபுக் போர்க்களம் எப்படிப்பட்டது என்று சொன்னால், கோடை வெயில், அதிலே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்கிறார்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்கிறார்கள். உமர் தான் அந்த ஹதீஸை அறிவிக்கிறாங்க. இவர்கள் யார்? சொர்க்கத்திற்கு நன்மாராயம் சொல்லப்பட்ட 10 நபித்தோழர்களில் இவர்கள் 2 பேரும் அடங்குவார்கள். ஆனால் போர்க்களத்தில் போய் கலந்துக்கிட்டாங்க. நாம் என்ன நினைக்கிறோம்? தொழுகையோடு நிறுத்திக் கொள்வோம், பள்ளியோடு அந்த தொடர்பை நிறுத்திக் கொள்வோம் என்று இருக்கிறோம். அதை தாண்டி நம்ம என்ன சர்வீஸ் செய்திருக்கிறோம், என்ன பணிகளை மேற்கொண்டிருக்கிறோம், எந்த அளவிற்கு நன்மை ஏவி தீமையை தடுத்திருக்கின்றோம் என்பதை நாமே பரிசோதித்து பார்க்க வேண்டும். அந்த போர்க்களத்திலே கோடை வெயில், தண்ணீர் தாகம் ஏற்படும் பொழுது எந்த அளவிற்கு என்று அவர்கள் கஷ்டப்பட்டார்கள் என்று சொன்னால், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு நபர் தண்ணீருக்காக தேடி செல்வார், திரும்ப வரவே மாட்டார், மௌத்து. அந்த ஒரு செய்தி தான் வரும். ஒரு கட்டத்தில் என்ன முயற்சிகளை மேற்கொண்டார்கள் என்று சொன்னால், தண்ணீருக்காக அவர்கள் பட்ட கஷ்டம் என்பது, ஒரு காய்ந்த மரத்தினுடைய பட்டை எப்படி காய்ந்து விழுந்து விழக்கூடிய நிலையில் இருக்குமோ அந்த அளவிற்கு எங்களுடைய தொண்டையெல்லாம் காய்ந்து போனது. ஒரு கட்டத்தில் என்ன முயற்சி செய்தார்கள் என்று சொன்னால், ஒரு ஒட்டகத்தை அறுக்கிறார்கள், அந்த ஒட்டகத்தில் இருக்கக்கூடிய குடலை எடுக்கிறார்கள், அந்த குடலில் இருக்கக்கூடிய சாணத்தை எடுக்கிறார்கள், அதை பிழிந்து வரக்கூடிய நீரை எடுத்து தன்னுடைய நாவுகளையும் தொண்டையும் நனைத்துக் கொள்கிறார்கள். அல்லாஹ் அக்பர்! எவ்வளவு பெரிய சோதனை பாருங்களேன். ரசூலுல்லாஹ் சொன்ன கட்டளைக்காக அவர்கள் பட்ட கஷ்டத்தை பாருங்கள். என்ன காரணம்? சொர்க்கம், ஜன்னத்தை அடையணும், அதற்காகத்தான் பாடுபட்டார்கள். அல்லாஹ் திருமறை சொல்லுகிறான், சொர்க்கம் எளிமையாக கிடைச்சிராது. அம் ஹஸிபத்தும் அன் ததுகுலுல் ஜன்னah வலம்மா யஅதியக்கும் மஸலுல் லதீன ஹலவ் மின் கப்லிக்கும், சொர்க்கத்திற்கு எளிமையாக சென்றுள்ளலாம் நீங்கள் எண்ணுகிறீர்களா? அல்லாஹ் சொல்லுகிறான், மஸ்ஸதுகுமுல் பக்ஸா வல் அர்ரா வ ஸுல்ஸிலு ஹத்தா யகூல ரசூல் வல்லதீன ஆமனு மஅஹு மதா நஸ்ருல்லாஹ். ஒவ்வொரு தூதர்களுக்கும் அவர்களோடு வாழ்ந்த நம்பிக்கை கொண்டவர்களுக்கும் பல்வேறு விதமான சோதனைகள் வந்தது. எந்த அளவிற்கு சோதனை என்று சொன்னால், ஸுல்ஸிலு என்ற வார்த்தையை அவன் பயன்படுத்துகிறான். அதுக்கு என்ன அர்த்தம்? ஜில்சால் என்ற அத்தியாயத்தை கேள்விப்பட்டிருப்போம். அதற்கு என்ன அர்த்தம்? பூமி அதிர்ச்சிக்குள்ளாகும் பொழுது அந்த வார்த்தை அல்லாஹ் இங்கே பயன்படுத்துகிறான். உங்களுக்கு எப்படிப்பட்ட சோதனைகள் வரும் என்று சொன்னால், கடுமையான சோதனை வரும். பூமி அதிர்ச்சிக்குள்ளாகக்கூடிய அளவிற்கு உங்களுக்கும் அது போன்ற கடுமையான சோதனைகள், கஷ்டங்கள் வரும், சிரமங்கள், எதிர்ப்புகள் வரும். அதை நீங்கள் தாண்டாமல், தாங்கிக் கொள்ளாமல் சொர்க்கத்திற்கு எளிமையாக செல்ல முடியாது என்று இறைவன் பேசுகின்றான். கஷ்டம் வரும், சிரமம் வரும். வஸ்பிர் அலா மா அஸாபக், அதை சகித்துக் கொள்ளுங்கள். இன்ன தாலிக மின் அஸ்மில் உமூர், அதுதான் காரியங்களிலேயே சிறந்த காரியம். இந்த பொதுக்கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், நம்மால் முடிந்த அளவிற்கு நம்மளுடைய பங்களிப்பு இருக்கணும்ல. உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கு இந்த செய்தியை சொல்லி அவர்களையும் அழைத்து வர வேண்டும். நம்முடைய பிள்ளைக்கு இந்த செய்தியை சொல்லி அவர்களையும் இந்த பொதுக்கூட்டத்திற்கு அழைத்து வர வேண்டும். மிகப்பெரிய நல்ல காரியமாக இருக்கின்றது. ஒவ்வொன்றுக்கும் நன்மை இருக்கின்றது, கூலி இருக்கின்றது. இப்போ இப்படிப்பட்ட இந்த பொதுக்கூட்டத்திலே குடும்பத்தோடு கலந்து கொள்ளக்கூடியவர்களாக இருப்போம். வல்ல இறைவன் இதற்கான கூலியை மறுமையில் தந்தல் புரிவானாக. வாஹிர் தாவன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.